இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா 4th டெஸ்ட் வந்து எம்சிஜியில் ஆடுறாங்க. ஆஸ்திரேலியா ஸ்குவாடில் வந்து 2 பிளேயரை வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. சாம் காட்டன்ஸும் கேன் ரிச்சர்ட்ஸனும். அவர் ஜாஸ் ஹேசல்வுட் வந்து ரூல்ட் அவுட் ஆகிட்டார். அவருக்கு அந்த காஃப் இன்ஜுரினால ரூல்ட் அவுட் ஆகிட்டார். இந்தியா ஸ்குவாடை வந்து சேமாக தான் இருக்குது. இந்தியா ஸ்குவாடில் வந்து அஸ்வின் மட்டும் ரிட்டையர்டு, மற்ற எல்லாம் சேமாக தான் இருக்குது. எம்சிஜி ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 3 டெஸ்ட்டு இதில் இந்தியா ஆஸ்திரேலியா ஆடினதில் 1 ட்ரா 2 வந்து இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. இந்த எம்சிஜி டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு இந்தியாவுக்கு. இந்தியா வந்து ஜெயிச்சே ஆகணும் இந்த எம்சிஜி டெஸ்ட்டை. ஏன்னா அப்போ தான் வந்து இந்தியா வந்து இந்த எம்சிஜி டெஸ்ட்டை ஜெயிச்சா தான் வந்து போர்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க. இந்தியா வந்து போர்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை வந்து ரீட்டைன் பண்ணியே ஆகணும். அந்த ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க இந்தியா. இந்தியா வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அஸ்வினை. ஏன்னா போன வாட்டி ஆஷ்னா வந்து எம்சிஜியில் நல்லா போட்டு ஸ்டீவ் ஸ்மித் விக்கெட்டெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. 3 விக்கெட் எடுத்தார் போன வாட்டி எம்சிஜியில். அவர் வந்து இந்த வாட்டி ஸ்குவாடில் இல்லை. அது வந்து பெரிய ஒரு மைனஸாக இருக்கும் இந்தியாவுக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா பும்ரா மட்டும்தான் அவங்க உயிரை கொடுத்து விளாண்டுட்ருக்காரு இந்தியாக்காண்டி. மற்ற யாருமே வந்து பும்ராவுக்கு சரியாக சப்போர்ட் கொடுக்கல. மற்ற பவுலர்ஸும் சரியாக சப்போர்ட் கொடுக்கணும். பும்ரா வேறு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருந்தார், முகமது சிராஜும் இன்ஜுரியில் தான் இருக்கார், அவரால் இன்ஜுரியுமே வந்து பவுலிங் போட்டுட்ருக்காருன்ட்டு. முகமது சிராஜ் இன்ஜுரியிலேருந்து நல்லா வந்து அவரும் சப்போர்ட் பண்ணாருன்னா போதும். இவர் ஆகாஷ் தீப் சூப்பராக பவுலிங் போட்டார் செகண்ட் இன்னிங்ஸில் 3rd டெஸ்ட்டில். பட் ஆனால் அவரும் ஈக்குவலாக வந்து பும்ராக்கு எம்சிஜியில் சப்போர்ட் பண்ணாங்கன்னா போதும், நல்லாயிருக்கும். எம்சிஜி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஃபேவரட்டாக இருக்காது. நிறையா மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா வந்து எம்சிஜியில் வந்து தோற்றுருக்காங்க. அதனால் இந்த டெஸ்ட்டு வந்து இந்தியா வந்து அடிக்க நல்ல சான்ஸு. நல்ல பேட்டிங் ஆனால் போதுங்க இந்தியாவோட பேட்டிங் தான் ரொம்ப கொலாப்ஸ்டாக இருக்குது. பேட்டிங் வந்து நல்லா ஆடினாங்கன்னா போதும், இந்தியா வந்து ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க இந்த டெஸ்ட்டை. இந்தியாவுக்கு வந்து மெயின் வந்து பேட்டிங் தான் இல்லை. பேட்டிங் வந்து நல்லா ஆடணும். எல்லா மேட்சும் கேஎல் ராகுலும் பும்ராவுமே அடிச்சுட்டு இருக்க முடியாது. கேஎல் ராகுல் பேட்டிங்கில் அடிக்கிறாரு, பும்ரா பவுலிங்கில் விக்கெட் எடுக்கிறாரு. சீனியர் பிளேயர் ரோஹித் சர்மா, விராட் கோலினா ஸ்டெப் அப் பண்ணோம். இந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுற பாலை வந்து ரிலீவ் பண்ணாலே போதும். அதில் போய் தான் அடிக்க போகிறாங்க எல்லோரும். இந்த சுல்மான் கில்லாம் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஏஷியாவில் தான் நல்லா ரெக்கார்டு வச்சுருக்காரு. அவுட் சைட்னால் அவருக்கு ரெக்கார்டே இல்லை. அவருக்கு வந்து இது ஒரு முக்கியமான டெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் ட்ராப் பண்ணுறாங்க பிளேயர்ஸ் எல்லாம். அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனே ட்ராப் பண்ணிட்டாங்க. அது மாதிரி இந்தியாவிலையும் ட்ராப் பண்ண நிறையா சான்ஸ் இருக்குது. இங்கிலாந்து சீரீஸ்னால் அடுத்தது வருது. கில்லு தானே ஒரு ப்ரெஷராக தான் இருக்கும். அதனால் கில்லு வந்து சரியாக விளாடணும். இந்த சீரீஸ் இந்த 2 டெஸ்ட்டில் ப்ரூவ் பண்ணியே காட்டணும். அவர் வந்து ஒழுங்காக விளாட மாட்டார் கில்லு. ஏஷியாவில் தான் ரெக்கார்டு அதிகம் வச்சுருக்காரு தவிர அவுட் சைடு ஏஷியாவில் வந்து அவருக்கு ரெக்கார்டு சரியாக இல்லை. கில்லு வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் இது. அதே மாதிரி வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் மட்டும் 100 அடித்தார். மற்ற இந்த டெஸ்ட்லையும் சரியாக விளாடல 2 டெஸ்ட்டும். ஆனால் அவரும் வந்து சும்மா போய் ஸ்டாக்கெல்லாம் வம்புழுக்கிறாரு. நேத்தன் லைனையும் வம்புழுக்கிறது பெருசு இல்லை. அதேமாதிரி விளாண்டு காட்டிடணும். ஃபஸ்ட் டெஸ்ட்டில் 100 அடித்தார். மிச்ச டெஸ்ட்லையும் நல்லா அடித்தாருன்னா போதும். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து ஒரு நல்ல பிளேயரு. கண்டிப்பாக அவர் ப்ரூவ் பண்ணுவார். அடுத்தது விராட் கோலி, கிங் கோலி அவர் வந்து ப்ரூவ் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் மட்டும் 10ல் செஞ்சுரி அடித்தார். அதுக்கப்புறமும் அவர் சரியாக விளையாடலை. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுற 5th ஸ்டம்ப் போடுற பாலெல்லாம் போய் சேஸ் பண்ணி அவுட் ஆகுறாரு. விராட் கோலியும் கொஞ்சம் அதை பண்ணி ரெக்டிஃபை பண்ணிட்டாருன்னா விராட் கோலி சூப்பராக விளாண்டுருவாருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஷப் பந்த். போன வாட்டி அவர் தான் ஹீரோவாக இருந்தார் போர்டர் கவாஸ்கர் ட்ராஃபிக்கு. இந்த வாட்டி இன்னும் சரியாக அவருக்கு பர்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவார் ரிஷப் பந்த். அடுத்த 2 டெஸ்ட்டில் வந்து ரிஷப் பந்தை வந்து நம்ம நிறையா பார்க்கலாம் அடிக்கிறத. கண்டிப்பாக அடிப்பார். ரிஷப் பந்துக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அடுத்த 2 டெஸ்ட்டு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ரவீந்திர ஜடேஜா போன டெஸ்ட்டு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டார். அவர் கண்டிப்பாக ரிட்டைன் ஆகிடுவார் 11ல் இந்தியாவில் எந்த மாற்றமும் இருக்காது. பட் ஆனால் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா விளாண்டு சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஈக்குவலாக நல்லாயிருக்கும். பார்ப்போம் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்ட்டு எம்சிஜி டெஸ்ட்டை.